ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். நீங்கள் மாதம் சேமித்து லம்சமாக மெச்சூரிட்டி தொகையாக நீங்கள் ஒரு பெரிய தொகையை லட்சங்களில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனால் லட்சங்களில் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா மாதம் 5000 10,000 கட்டணமேன்னு யோசித்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? கவலையை விடுங்க. உங்களால் டெய்லி 50 ரூபாய், அதாவது மாதம் 1500 ரூபாய் சேர்க்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக 35 லட்சத்தை உங்களுடைய முதிர்வு தொகையாக நீங்கள் பெற முடியும். 35 லட்சம்னு சொல்கிறியே, அதில் டேக்ஸ் எல்லாம் போக எங்களுக்கு கையில் என்ன கிடைக்கும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த திட்டத்தில் முதிர்வு தொகையில் எந்த விதமான வரி பிடித்தமும் உங்களுக்கு கிடையாதுங்க. முழு தொகையாக உங்களுக்கு அந்த 35 லட்சம் இறுதியாக கிடைக்கும். எனவே ஒரு சிறு தொகையை நீண்ட காலம் மாதம் செலுத்துவதன் மூலம் நாம் ஒரு முதிர்வு தொகையாக பெரிய அமௌண்ட்டை எப்படி பெறுவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்ப்பதற்கு முன் நான் உங்கள் நண்பன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், ஃபைனான்ஸ் வீடியோக்கள் மற்றும் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோக்கள் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணவன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தோட பேர் கிராம சுரக்ஷா யோஜனாங்க. இது நம்ம இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதனால தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அஞ்சல் ஆயுள் காப்பீடு மூலமாக இந்த பிளானை நம்மளுக்கு வழங்குறாங்க. இது ஒரு ஆயுள் காப்பீடு. கூடுதலாக நம்மளுடைய செல்வத்தை அதிகரிக்க, அதாவது சிறுதொகை சேமிப்பின் மூலம் ஒரு பெரிய நிதியை பெறுவதற்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க. இந்த திட்டத்தின் மூலம் நாம் சேர்ந்து மாதாந்திரமாக கட்டும் மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,90,000 தாங்க நாம் கட்டுறோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதோ கிட்டத்தட்ட 35 லட்சம் கிடைக்குங்க. இதன் மூலம் நம்மளுக்கு முதிர்வு தொகை நம்ம பிள்ளைகளுடைய வருங்காலத்தில் அவங்களுடைய மேற்படிப்புக்கு உதவுங்க. நம்மளுடைய ஓய்வூதியத்துக்கும் இது உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம், எவ்வளவு கட்டணும், இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது என்பதை விரிவாக பார்ப்போங்க. முதல்ல சொன்ன மாதிரி இந்த திட்டத்தின் பேர் கிராம சுரக்ஷா யோஜனாங்க. இதனுடைய மேனேஜிங் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா இந்திய அஞ்சல் தான், போஸ்ட் ஆஃபீஸ் தான். அங்கே தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணவும் போகிறோம். மாதம் கட்டும் தொகை தோராயமாக 1500 ரூபாங்க. முதிர்வு தொகை 35 லட்சம்ங்க. தகுதியுடைய வயது 19 முதல் 55 வயது வரை இருக்கிறவங்க இந்த பாலிசியில் சேர்ந்துக்கலாம். கொள்கை காலம், அதாவது பாலிசி டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 60 வயது வரைங்க. லோன் வசதியும் உண்டுங்க. 4 வருஷங்களுக்கு பிறகு லோன் வாங்கிக்கலாம். இதில் ப்ரீமியம் செலுத்தும் முறைகள்னு பார்த்தீங்கன்னா மாதமாகவும் கட்டலாம், காலாண்டுக்கு ஒரு முறையும் கட்டலாம். காலாண்டுன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை, அரையாண்டுன்னு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம், ஆண்டுதோறும் கட்டலாங்க. இப்போது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணும்போதே, அதாவது ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதனுடைய வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வலைத்தளம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறைங்க. இப்போ அடுத்தது இந்த கிராம சுரக்ஷா யோஜனான்ற இந்த சேமிப்பில் நாம் சேமிக்கும்போது நீண்டகால செல்வத்தை நாம் இதில் உருவாக்க முடியுங்க. அதே டைமில் கேரண்டியாக இருக்குங்க. இது கவர்மெண்ட்டு ஸ்கீம்ன்றதுனால இந்த கிராம சுரக்ஷா திட்டம் தனிநபர்களிடையே சிறு சேமிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்க. இதில் ஒருத்தர் சேர்ந்து எத்தனை வயசில் சேர்ந்தா அவர் எத்தனை வயதில் இந்த 35 லட்சத்தை பெறாரு என்று பார்க்கலாங்க. ஒருவர் தம் 19வது வயதில் இந்த பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவருக்கு உறுதியளிக்கப்பட்ட தொகை 10 லட்சம்ங்க. உறுதியளிக்கப்பட்ட தொகைன்னா அவர் இந்த திட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இறக்க நேரிட்டால் 10 லட்சத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது பாலிசி முதிர்வு வயதுன்னா 60 ஆண்டுகள்ங்க. அதாவது 60வது வயசு வரைக்கும் இந்த பாலிசியில் அவர் இருப்பாருங்க. அடுத்தது ப்ரீமியம் பேமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 1411 ரூபாய் கட்டினாங்க. நான் 1500 ரூபான்னு சொன்னேன் கிட்டத்தட்டன்னு, அதனால தான் 1411 ரூபாய் மாதம் செலுத்த வேணுங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் எவ்வளோ செய்கிறாருன்னு சொன்னால் மொத்தமாக இந்த 40 வருஷத்தில் 6.9 லட்சங்க. அதாவது 6,90,000 செலுத்துகிறாருங்க.
ஆனால் அவருக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூம்னு சொல்கிற முதிர்வு தொகை வந்து 34,60,000 ரூபாயும் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு அவர் கட்டுற தொகையிலேருந்து அதிகப்படியாக அவருக்கு கிடைக்குதுங்க. இந்த மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்கிற முதிர்வு தொகை அவருடைய ஏஜ், அதாவது வயசு, காப்பீட்டு தொகை மற்றும் கால அளவை பொறுத்ததுங்க. கால அளவுன்னு சொல்கிறது எவ்வளோ நாள் இந்த பாலிசியை அவர் செலுத்தின்னு வராருன்றதை பொறுத்தும் மாறுபடுங்க. நீங்கள் நல்லா ஒன்று இதுலேருந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ளஸ்ஸு நம்ம சேமிப்பு திட்டங்க. அதனால் நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் தொடர்ச்சியாக 40 வருஷம் 1,500 மாதம் கட்டிக்கின்னு கடைசி வரைக்கும் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு உயிரோடு இருக்கும்போது இந்த முதிர்வு தொகையை நீங்கள் வாங்கிக்கலாங்க முழுசாக. சப்போஸ் இந்த திட்டம் ஆரம்பித்து உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஏதாவது ஆகிட்டா உங்களுக்கு அந்த 10 லட்சமும் ப்ளஸ் நீங்கள் கட்டியிருக்கிற தொகையும் கொடுத்துருவாங்க. அதனால் உங்கள் தொகை எந்த விதத்துலேயும் வீணாக போகிறது இல்லைங்க. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நாம் 19 வயதில் ஒருத்தர் நுழையும் போது இந்த திட்டத்தில் பார்த்தோம் அவர் எவ்வளோ கட்டணும், எவ்வளோக்கு அவருக்கு முதிர்வு தொகை கிடைக்கும்னு. அடுத்ததாக அவர் 22 வயசில் உள்ளே நுழைஞ்சார்னா இந்த பாலிசிக்குள்ளே அவர் கட்ட வேண்டிய மாதாந்திர ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா மாறுபடுங்க. இப்போ எவ்வளோ இவருக்கு கட்டணும்னா 1,466 ரூபாயும் 38 காசுகளும் கட்டுவாருங்க. ஆனால் அவருக்கு கிடைக்கிற முதிர்வு தொகைன்னு பார்த்தீங்கன்னா மாறுபடுங்க. எப்படின்னா 31,60,000 தாங்க அவருக்கு கிடைக்கும். அதாவது 19 வயதில் அவர் ஆரம்பிக்கிறத விட இது குறைவாக கிடைக்குங்க. அடுத்தது ஒருத்தர் 22 வயதை விட்டுட்டு 26 வயசில் அவர் உள்ளே போய் இந்த பாலிசி எடுக்கிறாருன்னு சொன்னால் அவர் மாதாந்திரமாக கட்ட வேண்டிய தொகை 1,522 ரூபாயும் 34 காசு கட்டினாங்க. இப்போது இதில் இவருக்கு கிடைக்கிற முதிர்வு தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தாங்க கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதில் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். 19 வயதில் ஒருத்தர் ஆரம்பித்து கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் 34.60 லட்சத்தை பெறாருங்க. ஆனால் அதே வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தள்ளி, அதாவது 26 வயசில் ஒருத்தர் நுழையும் போது அவர் 30 லட்சம் தாங்க பெறாரு. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நல்லதுங்க, நல்ல லாபத்தை நம்ம பெற முடியுங்க. இந்த திட்டத்தில் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தின் பிரிவின் கீழே 80Cயின் கீழ் நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியத்துக்கு இதில் வரி விலக்கு உண்டுங்க. மேலும் முதிர்வு தொகையாக நீங்கள் பெற 35 லட்சத்துக்கு எந்த வரியும் கிடையாதுங்க, எந்த டேக்ஸும் கிடையாது. முழு தொகையாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. அடுத்ததாக இதில் கடன் வசதியும் உண்டுங்க. அதாவது 4 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் லோன் எடுத்துக்கலாங்க இந்த பாலிசியின் மேலே. அடுத்ததாக இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதாந்திரமாகவும் பணம் கட்டலாம், இல்லை காலாண்டுக்கு ஒரு முறையும், இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறையும், இல்லை வருடாந்திரமாகவும் பணம் கட்டலாங்க. இந்த திட்டம் ஏன் சிறப்பானதாக கருதப்படுதுன்னு சொன்னால் இந்த திட்டத்தில் நம்ம கட்டுற மாதாந்திர தொகை ரொம்ப கம்மிங்க. மற்ற திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நீண்ட காலம் இந்த சிறு தொகையை நம்ம ஒரு சின்ன செலவாக நினச்சி கட்டி கொண்டு வரும்போது நாளடைவில் அது ஒரு பெருந்தொகையாக மாறி நம்மளுக்கு நல்ல கை கொடுக்குங்க. நம்மளுக்கு வயதாகி விட்டிருந்தால் கூட பரவாயில்லைங்க, நம்ம பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சோம்னா அவங்க சிறிதாக கட்டி கொண்டு வரும்போது ஒரு நல்ல பெரிய தொகையை பிற்காலத்தில் அவங்க பார்க்க முடியுங்க. மேலும் இதில் ஆயுள் காப்பீடும் இருக்குது. அப்புறம் நம்ம வெல்த் கிரியேஷன்னு சொல்கிற நல்ல நிதியையும் நம்ம சேர்க்க முடியுங்க. அடுத்தது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்னு சொல்கிற அந்த ஏற்ற இறக்கம்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் நம்ம கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாதுங்க, நம்மளுடைய முதலீடு வந்து எந்த காலத்துலேயும் லாஸ் ஆகாதுங்க. கிராமப்புற மக்களிடையே இது பிரபலமாக இருக்குங்க. நகரப்புறத்திலும் உள்ள முதலீட்டாளர்களும் இதில் சேரணும்னு நினச்சா சேர்ந்துக்கலாமுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போங்க. நீங்கள் உங்கள் அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்று கிராம சுரக்ஷா யோஜனா விண்ணப்ப படிவத்தை வாங்கி அதை ஃபில் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய காப்பீட்டு தொகை மற்றும் கட்டண காலத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. தேவையான ஆவணங்களை, அதாவது டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக கொண்டு போங்க. அது என்னென்னா ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் ஐடி அடையாள சான்றுக்காகங்க. அடுத்தது பேன் அட்டை, பேன் கார்டு எடுத்துன்னு போங்க. அப்புறம் முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துன்னு போங்க. அப்புறம் வயது சான்றுன்னு சொல்கிறது, ஏஜ் ப்ரூஃப்னு சொல்கிறது, பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா 10வது
மதிப்பெண் பட்டியல் கேட்குறாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. வங்கி கணக்கு விவரங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ டெபிட்டு அவங்க வச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்ட வேண்டாம், தானாக பேங்க்லேருந்து போயிடுங்க. பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் கொண்டு போங்க. ப்ரீமியம் எப்படி நீங்கள் செலுத்த போகிறீங்க, மாதமா இல்லை காலாண்டா அரையாண்டா, அதையும் நீங்கள் அதிலே தேர்வு செஞ்சு ஃபில்அப் பண்ணிக்கலாங்க. பாலிசியை உறுதிப்படுத்திட்டு அந்த பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க உங்களுக்கு. அதை வாங்கின்னு பத்திரமா சேஃபாக வச்சுக்குங்க வீட்டில். இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நல்லா கலந்து ஆலோசித்து உங்களுடைய அருகிலுள்ள போஸ்ட் ஆஃபீஸ் போய் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்தில் நீங்கள் ஆர்வமுடையவராக இருந்தால் நீங்கள் இதில் பங்கு பெற்று பலன் பெறலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த திட்டம் நல்ல ஒரு அருமையான திட்டங்க. இதில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் கூட சேர்ந்து 40 வருடம் சிறு தொகையாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக கட்டி கொண்டு வரும்பொழுது நம்ம ஒரு குடும்பத்திலேயே 70 லட்சம் ரூபாயை நாம் மொத்த தொகையாக பார்க்க முடியுங்க. அதனால் நீங்கள் கலந்து ஆலோசித்து இந்த நல்லது ஒரு முடிவை எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை பகிருங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.